இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருள் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருள் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இனிவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இனிவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி திருப்பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நம்மோடு இருக்கிற காவல் தூதர்களுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வதற்கான ஒரு அழைப்பினை இத்திருப்பலின் வழியாக திரு அவை கொடுக்கிறது. ஆகவே அந்த காவல் தூதர்கள் எந்நாளும் நமக்கு கேடயமாய் இருந்து நம்மை அரணும் கோட்டையுமாய் பாதுகாத்து வழி நடத்த இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இந்த தூய மர நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க உம் புனித வானதூதர்களை அனுப்ப திருவுளமானீரே. நாங்கள் என்றும் அவர்களின் அருள் காவலை பெற்று அவர்களுடைய நிலையான தோழமையில் மகிழ்ந்திருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அந்நாள்களில் மக்கள் அனைவரும் ஒரே ஆளென தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோசேயின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுனர் எஸ்ராவை வேண்டினார். அவ்வாறே 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர்
பெண்டிர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்தவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். திருப்பாடல் 19. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை.
மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கடந்த வாரம் சனிக்கிழமை நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் அனைவருமே அறிவோம். அந்த நிகழ்விற்கு பின்னால் யார் மீது தவறு என்பதை குறித்து பல விவாதங்கள் இன்றளவும் ஊடகங்களில் பேசுபொருளாய் மாறியிருக்கிற சூழலில் எல்லோருமே இணைந்து சொல்லுகிற ஒரு அடிப்படை காரணம் என்பது, இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்னு சொல்லி, இன்னும் கொஞ்சம் இங்கே காவலர்கள் இருந்திருந்தால், இந்த இடம் இன்னும் அதிகமாய் பாதுகாக்கப்பட்டிருந்தால் இத்தனை உயிர்கள் பறிபோயிருக்காதுன்னு சொல்லி எல்லா மக்களுமே ஆதங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். லாசர் இறந்த பொழுது அந்த இல்லத்திற்கு இயேசு செல்லுவார். அவர் அந்த இல்லத்தின் வாயிற்படியை அடைவதற்கு முன்னால் அவருடைய காதுகளிலும் இதே வார்த்தை ஒலித்ததை நாம் வாசிக்கிறோம்: நீர் இங்கே இருந்திருந்தால் இந்த நிலை எங்களுக்கு வந்திருக்காதுன்னு சொல்லி. அன்பிற்குரியவர்களே, காவல் தூதர்களை நினைவு கூர்ந்து அவர்களினுடைய இருப்பை உணர்வதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த நாளில் காவல் குறைபாட்டினால் ஏற்படுகிற இழப்புகளை நாம் இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடையாளங்களை மிக பெரிதாய் தூக்கி பிடிக்கிற கத்தோலிக்க திரு அவையில் அடையாளங்களுக்கு அதீதமான முக்கியத்துவம், அதீதமான வணக்கம், அதீதமான கொண்டாட்டங்கள் கொடுக்கப்பட்டு அது பழகிப்போன கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்வு என்பது அது இன்னும் அந்நியமாய் இருப்பதை நாம் உணர முடியும். இந்த காவல் தூதர்களுக்கான நாளில் அதை குறித்து தான் நாம் அனைவருமே ஒன்றாய் இணைந்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என் காவல் யார்? எனக்கான காவல் எங்கிருந்து வருகிறது என சொல்லி விவிலியத்தில் பல இடங்களில் இந்த காவல் தூதர்களுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். இருந்தாலும் ஒரே ஒரு இடத்தில் இருக்கிற இறை வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுத்து தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த காவல் தூதர்களை நாம் எப்படி உணர்கிறோம் என உங்களையே நான் சிந்திக்க அழைக்கிறேன். திருப்பாடல் 91 இறை வார்த்தைகள் 11:12 வாசிக்கலாம்: நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். காவல்துறைகளுடைய பணியை இந்த இறை வார்த்தை அப்படியே முழுமையாய் சொல்லிவிட்டது. நம்மை காக்கிறபடி
கடவுளால் நமக்கென கட்டளையிடப்பட்டவர்கள். நம்முடைய கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் நம்மை தாங்கி பிடிக்கிறவர்கள். இந்த காவல் தூதர்களை குறித்து ஒரு தவறான ஒரு பார்வை இன்றளவும் கத்தோலிக்க மக்கள் மத்தியிலும் அல்ல, கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும் இருக்கு. என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காவல் சமணஸ் இருக்காங்க சாமி. அப்படி சொல்றது கூட தப்பு இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மற்ற மதத்தில் இந்த நட்சத்திரம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த நட்சத்திரம் இருக்கு, இந்த ராசி இருக்குன்னு சொல்ற மாதிரி சாமி, நமக்கு அப்படி நட்சத்திரம் மாதிரி ஒரு காவல்துறை இருக்காரு. தவறு. நட்சத்திரங்களை போல் அவர்கள் அல்ல. அப்ப இந்த காவல் தூதர் என்பவர் யார்? அவர் கடவுளா? கடவுளும் அல்ல. ஆனால் இந்த காவல் தூதர் கடவுளினுடைய பணியை செய்கிறவர். கவனமாய் புரிஞ்சுக்கணும். காவல் தூதர்கள் கடவுள் அல்ல, ஆனால் காவல் தூதர்கள் கடவுளின் பணியை அவர்கள் செய்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய வாழ்க்கையில் வாசிப்போம் பாருங்களேன். சீடர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என சொல்லி நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறேன்னு சொல்லி 3 ஆண்டுகள் அவர்களோடு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சுருக்கமாய் அவர் பாதத்தை கழுவி சொல்லுவார். இது முன்மாதிரி. பாதங்களை கழுவது மட்டுமல்ல, விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, அவமானப்படுவது, தேடி செல்வது, எல்லோரையும் அரவணைப்பது, குணமாக்குவது, பேய்களை ஓட்டுவது, எல்லா இடத்திலும் நீங்களே இறங்கி போய் வேலை செய்யணியா, உங்களுக்கு நான் முன்மாதிரி காட்டியிருக்கிறேன்னு இயேசு சொல்லுவார் பார்த்தீங்களா? அதைத்தானே பின்னாளில் அத்தனை திருத்துதர்களும் தங்கள் வாழ்க்கையில் செஞ்சாங்க. அதுபோலதான் கடவுள் அவர் தேர்ந்தெடுக்கிற பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என சொல்லி அவர் காவல் தூதர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பணியை அவர்கள் செய்கிறார்கள். விடுதலை பயணத்துக்கு போனோம். நற்செய்தியில் மகனுடைய வாழ்க்கையை வாசிப்பது போல நாம் விடுதலை பயணத்தில் கடவுளை காண்கிறோமே. அவர் எப்படி தேர்ந்தெடுத்த தன் பிள்ளைகளின் பக்கம் இருந்து அந்த பிள்ளைகளை வழி நடத்துகிறார். பிள்ளைகள் தந்தையை விட்டு விலகுகிற பொழுது கூட தந்தை பிள்ளைகளை விட்டு விலகாதபடி அவர்களோடு கூட இருக்கிறார். இந்த தாய் கோழி இந்த சின்ன குஞ்சுகளை எல்லாம் தன் ரக்கையின் எல்லை பரப்பிற்கு உள்ள வச்சுக்கிட்டு கொண்டு போவோம் பார்த்தீங்களா? அதுபோல அவர் பாதுகாக்கிறாரே. இன்னைக்கு முதல் மாசம் நெகேமியால வாசிக்க பார்த்தோம். இதே நெகேமியால வார்த்தை இருக்குமே, கடவுள் எப்படி தன் பிள்ளைகளை பாதுகாத்தார்னு சொல்லி 40 ஆண்டுகளும் கொப்பளிக்காத பாதத்தோடு கிழிந்து போகாத ஆடையோடு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு தன் மக்களை அவர் தேர்ந்து கொண்டு போனாரே. தங்கி விவசாயம், தங்கி தொழில் செய்யாத மக்களுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் உணவிட்டாரே. பாலைவனத்தில் நடந்த பொழுது வறண்டு போன பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தாரே. பகலெல்லாம் ஒதுங்குவதற்கு இடமில்லாமல் இருந்த பொழுது அவர்கள் முன் அவர் மேகமாய் வந்து நின்றாரே. இரவில் அவர்கள் அஞ்சாமல் இருப்பதற்காய் அவர்களுக்கு நெருப்பாய் ஒளியாய் வந்து நின்றாரே. இப்படியெல்லாம் தன் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்திய கடவுள் அந்த பணியை காவல்துறைகளுக்கு கொடுப்பார். பிள்ளைகளுடைய கால்கள் கல்லில் மோதலன்னு வாசிக்கிறோமே, என்ன வார்த்தை? வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு நீங்கள் போவதற்கு முன்னால் வருகிற சவால்கள் உங்களை அமிழ்த்தாதபடி, உங்களை சிதறடிக்காதபடி தந்தை பாதுகாத்தாரே. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை பாதுகாக்கும்படி அவர்கள் சென்ற இடமெல்லாம், கடந்து சென்ற அத்துணை எதிரிகளின் மண்ணிலெல்லாம் தந்தை பாதுகாத்தாரே. அந்த பணியை செய்கிறவர்கள் தான் இன்றைய நாளில் உங்களுக்கும் எனக்குமாய் காவல் தூதர்கள் இருக்கிறார்கள். இதே வார்த்தை எவ்வளவு ஆழமாய் சொல்லுது பாருங்களேன். நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கிறபடி, உன் கால் கல்லில் மோதாதபடி, உன்னை கைகளில் தாங்கிக் கொள்ளுகிறபடி அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். தன்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு பெண்ணை மனைவியாய் தேர்ந்தெடுப்பதற்கு ஆபிரகாம் தன் பணியாளை அனுப்புற பொழுது என்ன சொல்லி அனுப்பினாரு? ஆண்டவருடைய தூதர் உனக்கு முன்னால் போவாரியா? தொடக்க நூல் 24 வாசிக்கிறோம். அப்படி முன்னாடி போன தூதர் சரியான பெண்ணை காண்பித்திருவார். 50 அந்த தூதர் சொல்லுவார், இது ஆண்டவரால் நிகழ்ந்திருக்கிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு முன்னால் செல்வதற்கும், நமக்கு பின்னால் பாதுகாப்பாய் வருவதற்கும், நம்மோடு துணையாய் இருப்பதற்கும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு அரண்கள் தான் இந்த காவல் தூதர்கள். ஆனால்
அவர்கள் நம் மத்தியில் வல்லமையோடு செயல்படுகிறார்கள் என கேட்டால் இல்லை என்பதையும் நான் மறுக்க வேண்டும். அவர்கள் ஏன் வல்லமையோடு செயல்படவில்லை? அவர்களின் வல்லமை குறைந்து விட்டதா? கிடையாது. இன்றளவும் நாம் செல்லுகிற இடமெல்லாம் அவர்களுடைய கண்கள் நம்மை காண்கின்றன. நாம் கல்லில் மோதி விழுகிற பொழுது நம்மை தாங்கி பிடிப்பதற்காய் அவருடைய உள்ளங்கைகள் நமக்காய் காத்திருக்கின்றன. ஆனால் ஏன் நாம் தடுக்கி விழுகிறோம்? ஏன் நமக்கு பாதையிலே அச்சம் என்று சொன்னா, மார்க் நற்செய்தியில் வாசிக்கிறோம் பாருங்களே, இயேசுவையே நம்பாத ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். அவர் மத்தியில் இயேசுவினால் கூட வல்லமையை செய்ய முடியாமல் போனது. இன்னைக்கு நம் மத்தியில் இந்த காவல் தூதர்களை நாம் வேண்டாம் என சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம். இந்த காவல் தூதர்களை தள்ளி வைக்கிறோம். இந்த காவல் தூதர்களுக்கு பதிலாய் நமக்கு நாமே பல்வேறு சிலை வழிபாடுகளை உருவாக்கி வைத்திருக்கிறோமே. அதுதான் இந்த காவல் தூதர்களுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணராமல் இருப்பதற்கான அடிப்படையான காரணம். எத்தனை முறை காலையில் எழுகிற பொழுது, வாகனத்தை எடுக்கிற பொழுது, படிக்க செல்லுகிற பொழுது, பணிக்கு செல்லுகிற பொழுது, ஆபிரகாமை போல, ஆண்டவரே உம்முடைய தூதர் எனக்கு முன்னதாய் செல்லட்டும், என் பாதைகளில் இருக்கிற எல்லா தீங்குகளையும் பொல்லாப்புகளையும் துடைத்தெறியட்டும், எந்த பிரச்சனையும் வராதபடி அவர் தம் உள்ளங்கைகளில் என்னை தாங்கட்டும் சொல்லி நாம் ஜெபித்திருக்கிறோம். இல்லை, கடவுளையே உணராத பொழுது, இயேசுவையே தவிர்க்கிற பொழுது, ஆவியானவரை கண்டுகொள்ளாத பொழுது காவல் தூதர்களையா நாம் இந்த காலத்தில் கண்டுகொண்டு கொண்டாட போகிறோம்? இல்லையே. ஆனால் இந்த காவல் தூதர்களுக்கு இணையாக நாம் பல காவல் தூதர்களை நமக்கென சொல்லி உருவாக்கி வைத்திருக்கிறோம். நம்ம உடனே பழைய ஏற்பாட்டு மக்கள் மட்டும்தான் மோசே போனப்ப தங்கத்தை எல்லாம் உருக்கி ஒரு பொன் கன்றுக்குட்டி செஞ்சாங்க நினைச்சுக்க வேணாம். பழைய இஸ்ரேல் மக்கள் தான் அவர்கள் தொழுகை மேடுகளை கட்டி வச்சு அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் கட்ட நினைக்க கூடாது. இன்றைக்கும் நாம் நமக்கென சொல்லி காவல் தூதர்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு தலைப்பில் நீங்கள் பார்க்கிறீர்களே, கயிறும் தாயத்தும் எலுமிச்சையும். அதெல்லாம் எதுக்கு நம்ம கட்டி வைக்கிறோம்? அதெல்லாம் எதுக்கு கட்டி வச்சிருக்கோம்? சும்மா அழகுக்காகவா? இல்லை, பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாத்திருப்பா. எத்தனை வீடுகளுக்கு நுழைகிற பொழுது, அதுவும் நான் நல்லா உயரமா இருக்கேன், எத்தனை வீடுகளுக்கு நுழைகிற பொழுது காவல் தூதருக்கான இடமெல்லாம் அங்கே இருக்காது, தேங்காய் தொங்கும். எத்தனை மனிதர்களுக்கு நற்கருணை கொடுக்கிற பொழுது கரங்களிலே வண்ண வண்ண கயிறுகள் இருக்கும். எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்துவனுடைய வீடுகளுக்கு போகிற பொழுது கண்டதங்க மந்திரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்துவனுடைய வாகனங்களில் முன்னால் எலுமிச்சம்பழத்தை நம்ம கட்டி தொங்க விட்டுருக்கோம் அழகா. எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்கு முன்னால் உங்கள் பிள்ளைங்க கழுத்துல தாயத்தை தொங்க விட்டு கொண்டு வந்திருக்கீங்க. இது கயிறும் தாயத்தும் எலுமிச்சையும் தகடுகளும் மந்திரிச்சிருக்கிற பொம்மைகள் இதற்காய் அழகுக்காய் பயன்படுத்துகிறோம். இல்லையே, தீங்கிலிருந்து பொல்லாப்பிலிருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லிதானே அதை இன்றைக்கும் பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரே, நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கும்படி, பொல்லாப்பிலிருந்து உன்னை பாதுகாக்கும்படி நான் என் தூதனுக்கு கட்டளையிடுகிறேனே. ஆனால் என் தூதனை நீ வரவேற்காமல் ஏதோ ஒரு துர்பாக்கியன் கண்டுபிடித்தவற்றை உன் வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு அது உன்னை காப்பாத்துன்னு சொல்றியே. கடவுள் சொல்லுவாரே இஸ்ரேல் மக்களை பார்த்து, நீ மண்ணாலும் மரத்தாலும் சிலையை செய்துவிட்டு அது உன்னை காப்பாற்றணும் சொல்றீ, அது எப்படி காப்பாற்றும்? நம்ம வாழ்க்கையில் அப்படிதானே, அப்படித்தானே உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஒரு கோவிலை கட்டுவதற்கு முன்னால் அங்கே ஒரு பூஜை செய்வோம். அந்த பூஜையில் ஒரு மந்திரிச்சது இருக்கும். ஒரு வீடு கட்டி வச்சா அவர் மந்திரிச்சது இருக்கும். எதற்கு? எத்தனை ஆண்டுகால ஆலய வழிபாடுகள், திருப்பலிகள், கொண்டாட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள் இந்த அடிப்படை பயத்தை நம்மிலிருந்து எடுக்கவில்லையே. இந்த ஒரு ரூபாய் எலுமிச்சம்பழம் என்ன காப்பாற்ற போகுதா? இந்த வண்ணம் கொஞ்ச நாளில் கரைந்து போகக்கூடிய கயிறு என்ன காப்பாற்ற போகுதா? இந்த வீட்டுக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ஒருத்தன் வித்துட்டு வந்தானே, அந்த பொம்மை என் வீட்டை காப்பாற்ற போகுதா? இந்த பொம்மை காப்பாத்தாது, எலுமிச்சம்பழம் காப்பாத்தாது, கயிறு காப்பாத்தாது, தாயத்தை காப்பாத்தாது, இதெல்லாம் வீண், மனிதன் உண்டாக்கியதுன்னு சொல்லி இந்த ஒரு புரிதல் என்னைக்கு வரப்போகுது? வராதே, வரமாட்டேங்குதே. இத்தனை ஆண்டு காலத்தில் இன்னும் வரமாட்டேங்குது இந்த புரிதல்.
எத்தனை மறையுரைகள், பிரசங்கங்கள், போராட்டங்கள், ஜெபக்கூட்டங்கள் எவ்வளவு நடத்தினாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெட்டி எரிய முடியாத அளவுக்கு பயனற்ற பணியாளர்களாய் நாங்கள் உங்கள் முன்னால் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு பயணத்தை தொடங்குறப்ப டயருக்கு கீழே எலுமிச்சை பழம் வைப்போம், அண்டிக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்போம். ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது மதியானம் கிளம்பி வாங்கன்னு சொன்னா சமைச்ச அடுப்புல இருந்து கறி எடுத்து கையிலையும் காலிலையும் பூசிட்டு வரும். அது காப்பாத்துமா? எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை அன்பர்களே, எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை. நம்மை காப்பாத்துறதுக்கு கடவுள் பாருங்களே, அவர் உயிருமாய் ஜீவனுள்ள காவல் தூதர்களை கொடுத்திருக்கிறாரே நமக்கு முன்னால் பயணம் செய்வதற்காய். ஆனால் அவர்களை நாம் ஒரு நாளும் உணர்வதில்லை, நாடுவதில்லை, தேடுவதில்லை, வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறதில்ல. எங்கேயாவது போறதுனா வேகமா கையில எடுத்துப்போம். எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை, சிலை வழிபாடு. இதற்கெல்லாம் யார் காரணம்? இதற்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? எல்லா நேரத்திலையும் பங்கு பணியாளரை குறை சொல்ல முடியாது. இதற்கெல்லாம் காரணம் உங்கள் மத்தியில் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற போலியான தலைமைகள் தான் காரணம். போலியான தலைமைகள். நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை உங்கள் ஆலயங்களில் சொல்லாமல் இருக்கிறாங்களா? சாமி மாறுங்க சொல்றாங்களே. உங்கள் அன்பியத்தில் சொல்லாமல் இருக்கிறாங்களா? சொல்றாங்களே. உங்கள் அன்பியத்தில் வருகிற அருள் தந்தையும் அருள் சகோதரிகளும் அருள் சகோதரர்களும் சொல்லாமல் இருக்கிறாங்க, சொல்றாங்களே. ஆனால் இவர்கள் வார்த்தைகள் உங்கள் காதுகளில் விழுவது இல்லை. யார் வார்த்தை விழுது தெரியுமா? உங்கள் ஊருக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிறீர்களே உங்கள் தலைவர்கள், கோயிலுக்கு வராத கரை படிந்த கரத்திற்கு சொந்தமான அந்த மனுஷன் சொல்லுவான், இதை செஞ்சு வையா அது பழிக்குன்னு சொல்லி. அவன் வார்த்தைக்கு இருக்கிற, நான் ஒருமையில் தான் தெரிந்து சொல்லுகிறேன், அவன் வார்த்தைக்கு இருக்கிற மரியாதை ஆண்டவருடைய வார்த்தைக்கு இல்லையே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு இல்லையே. புள்ள ராத்திரி தூங்கல, பயந்துருச்சு, மந்திரிக்க கொண்டு போ. எத்தனை முறை ராத்திரி தூங்காத பிள்ளைகளுக்கு மத்தியில் எந்திரிச்சு உட்காந்து தாயும் தகப்பனும், இந்த பிள்ளைக்கான காவல் தூதரே, இயேசு மத்தேயு 18 சொன்னாரே, எங்க போனீங்க, என் பிள்ளைக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க. எத்தனை முறை ஜெபித்திருக்கிறோம்? காவல் தூதர் என ஒருவர் இருப்பதை உணர்ந்திருக்கிறோமா? ஆனால் நம்ம ஊர்ல வெள்ளை சட்டையை போட்டுறது சுத்தமா ஒருத்தன் தலைவன் சொல்லிக்கிட்டு, கடவுள் தெரியாது, கோவில் தெரியாது, பைபிள் தெரியாது, ஒரு கர்மமும் தெரியாது, அவன் சொல்ற வார்த்தையை கேட்போங்க. அதனால தாங்க அழிஞ்சு போறோம். ஏன் அழிஞ்சு போறோம் தெரியுமா? அவன் வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டவர் வார்த்தையை வேணான்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்லுகிறாரே, உன்னை காப்பாத்துறதுக்கியா, உன் பசியில், உன் தவிப்பில், உன் தாகத்தில், உன் நோயில், உன் தனிமையில், உன் பயணத்தில் உன்னை காப்பாத்துறதுக்கு என் பிரசனத்தில் இருக்கிற காவல் தூதனை அனுப்புகிறேனே. வெறும் தூதனை சொல்றேன், வார்த்தைகளை பெற காவல் தூதனையா, உன்னை காப்பாற்றுகிற தூதனையா. தூதனை உணர்கிறியா? உணர்வது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்று உன் இல்லத்திலிருந்து, என்று உன் வாழ்க்கையிலிருந்து இந்த கயிறுகளை, தாயத்துகளை, எலுமிச்சத்தை, தகடுகளை, மந்திரிச்சு தொங்க விட்டுருக்க பொம்மைகளை, தேவையில்லாத தலைவனை தூக்கி எறிகிறையோ, அன்னைக்குத்தான் உண்மையான பாதுகாப்பு உங்க வீட்டுக்குள்ள வந்து அதை நிலைச்சு நிற்கும். இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பயம் உங்களை விட்டு போகவே போகாது. வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பணத்தோடு மட்டுமல்ல பயத்தோடும் வாழ்கிற சாபத்துக்குரிய மக்களா இருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்கள் பயணங்களில் தூதர்களை நாடுங்கள். ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவரே நீங்க போனீங்களே உங்க மக்களுக்கு முன்னாடி, அந்த பணியை உங்கள் தூதருக்கு கொடுத்தீங்களே, நீங்க வாங்கப்பா, தூதர்களை அனுப்புங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த தூதர்கள் உங்கள் கையத்தில் இருக்கிற தாயத்துகளை விட மேலானவர்கள். அந்த தூதர்கள் உங்கள் கயிறுகளை விட மேலானவர்கள். அந்த தூதர்கள் உங்கள் எலுமிச்சம்பழத்தில் மேலானவர்கள். அந்த தூதர்களுக்கு முன்னால் ஒப்பிட முடியாதவர்கள், உங்களுக்கு முன்னால் அழிந்து போக காத்திருக்கிற தலைவர்கள். நாளைக்கு வாசகம் சொல்லுவாங்க, மத்தேயு சொல்லுவார், யாரையாவது ஒருவனை தப்பான வழிக்கு கொண்டு போனால் அவன் கழுத்தில் எந்திர கல்ல கட்டி கடலில் தூக்கி போடணும்னு சொல்லி அந்த சாபத்திற்குரிய மனிதர்கள் உங்கள் மத்தியில் தலைவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவங்க பேச்சுக்கு நீங்கள் செவிமடுக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தூதர்களை நாட. தூதர்களுக்கு முன்னால் போய் பாருங்களே, அவர்கள் உங்களை வாழ்வு களைத்து சொல்லுவார்கள். ஆக நம்மை சூழ்ந்திருக்கிற தூதர்களுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். அந்த தூதர்களுடைய வழிகாட்டுதலை எப்போதும் நாடுவோம், பேச கற்றுக்கொள்ளுவோம், அவர்களோடு பேசுவோம். ஆண்டவரை வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே பாதைகளை காண்பியுங்க, ஆண்டவரே தூண்டுதலாக இருங்க, ஆண்டவரே
ஒரு பணியாளுக்கு முன்னால் ஆபிரகாம் சொன்னோன்னே, உம்முடைய தூதன் போய் பாதைகளை ஏற்பாடு செய்து கொடுத்தானே, சரியான பெண்ணை காண்பித்தானே, எனக்கு என் தூதன் வழியாய் காண்பீங்கன்னு சொல்லுங்க, அவர் மிகச்சரியாய் காண்பிப்பார். அப்ப அந்த வழியில் நடக்கிற பொழுது உங்களை பிடித்திருக்கிற உங்கள் சாபம், உங்கள் பயம், உங்கள் இல்லத்தை பிடித்திருக்கிற சாபம், கட்டுகள் எல்லாம் விலகி ஓடும். அதை நீங்கள் உங்கள் கண்களாலே காண்பீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும்னு சொன்னால் தேவையில்லாததை பிடுங்கி எறியுங்கள். தேவையானவர்களை உங்கள் அருகில் வைத்து கொள்ளுங்கள். கடவுள் ஆசீர்வதிக்கிற குடும்பங்களின் வரிசையில் இன்னைக்கு சொன்னார் பார்த்தீங்களா, உங்களை பார்க்கிற கடவுள், உன்னை பாதுகாக்கிற தேவன், நான் கண் அயர்வதில்லைன்னு சொல்கிறார்ல, உங்களை கடவுள் காண்கிறார், உங்கள் குடும்பத்தை காண்கிறார். அவர் உங்களுக்காய், உங்கள் குடும்பங்களுக்காய் குறித்து வைத்திருக்கிற தூதரை அவர் கட்டளையிடட்டும். அவர்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு முன் செல்லட்டும். எல்லா பிரச்சனையிலும் உங்களை தாக்காதபடி கரங்களில் தாங்கி பிடிக்கட்டும். அந்த ஆசீர்வாதத்திற்குரிய பிள்ளைகளாய் நீங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மாறுவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கிற பொழுது சொல்கிறார்ல, என்னை நோக்கி வா, நான் உன்னை நோக்கி வருவேன். யாக்கோபு 4 வாசிக்கிறோம். நாம் நாடி செல்கிற பொருள்கள் எல்லாம் ஆண்டவர் விட்டு வெளியே கொண்டு போகுது. ஆண்டவர் நோக்கி வாங்க, நீங்கள் பிடுங்கி எரிந்து பாருங்கள். ஆண்டவருக்கு பக்கத்தில் நீங்கள் போவீங்க, ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வருவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது நின்று நிலைப்பதாக. ஆமேன். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய புனிதவான தூதர்களின் வணக்க நாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர்களுடைய முடிவில்லா அருள் காவலால் நாங்கள் இம்மையின் இடர்களிலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வுக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் படைப்புகள் ஆகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேர்கின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீரளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். ஆகவே நாங்களும் வானதூதர்களின் அணியோடு சேர்ந்து ஒரே குரலாய் ஒரே குடும்பமாய் உமது புகழை அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்திருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய எல்லா புனிதரோடும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, அமைதியை இழந்து தவிக்கிற எல்லா குடும்பங்களிலும் நபர்களிலும் ஆண்டவரே, நீர்தாமே உம்முடைய காவல் தூதர்களை அவர்களுக்கு முன் ஆண்டவரை அனுப்பி உலகம் தர முடியாத அமைதியை உம் காவல்துறை வழியாக நிறைவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவர் தாமே நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாதவராய் தம் தூதர்களை நமக்காய் காவலாய் கட்டளையிடுகிறவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் நிலை வாழ்வு பெற இத்துணை மாண்புயர் அருளடையாளத்தால் உணவளிக்கின்றீர். வான தூதர்களின் பணியால் மீட்பும் அமைதியும் தரும் பாதையில் எங்களையும் நீர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கோடி புதுமைகளை புரிந்து வரும் கோமகனே குழந்தை இயேசுவே,
குழந்தை இயேசுவே. நாடி வந்தோரும்மை காணாது சென்றதில்லை, நலன்களை எல்லோர்க்கும் அருள்பவனே. நாடி வந்தோரும்மை காணாது சென்றதில்லை, நலன்களை எல்லோர்க்கும் அருள்பவனே. நாயகனே இயேசுவே, நன்றியுடன் உம்மை புகழுகின்றோம். நாயகனே இயேசுவே, நன்றியுடன் உம்மை புகழுகின்றோம். கோடி புதுமைகளை புரிந்து வரும் கோமகனே குழந்தை இயேசுவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.